நடிகை லதா நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். அம்மா வணக்கம். வணக்கம். காலத்தால் அழியாத பல சிறந்த திரைப்படங்களை கொண்டு வந்தவர் சரோஜா தேவி. நளினத்தால் அனைவரையும் இழுத்தவர், பேச்சாற்றலால் அனைவரையும் இழுத்தவர் என்றெல்லாம் புகழாரம் சுற்றுறாங்க. அவருடனான உங்களுடைய நினைவுகள் அம்மா? சரோஜா தேவி அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் நான் நடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு படத்துல, கன்னடா படத்துல சாமுண்டேஸ்வரி மகாத்மியான்ற படத்துல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அப்போலேருந்து என் கூட ரொம்ப அன்பா இருப்பாங்க. எப்போ பெங்களூருக்கு போனாலும் வாமா பிரியாணி சாப்பிட்டுட்டு போமா, என்ன ரொம்ப அன்பா கூப்பிடுவாங்க. சென்னைக்கு வந்தாலும் நான் கூப்பிட்டா என் வீட்டுக்கு வருவாங்க. எனக்கு கொஞ்ச நாளே உடம்பு சரியில்லை, எப்போ வந்தாலும் எங்களை கூப்பிடுவாங்க. என்னை கூப்பிடணும், அவங்கள போய் பார்ப்பேன், அவங்கள வந்து என்னை வந்து பார்ப்பாங்க. ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. கொஞ்ச நாளே உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. இனிமே அபிநய சரஸ்வதி என்ற பேரு பட்டம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல நடிகை. புரட்சி தலைவரோட நிறைய படங்கள் நடிச்சவங்க, எல்லா வித கதாபாத்திரங்களும் நடிச்சவங்க. அவங்க மரணம் திரையுலகுக்கு ஒரு பெரிய நஷ்டம்தான். என்னை போன்றவங்களுக்கும் அவர் விரும்புறவங்களுக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் ஆத்மா சாந்தடைய இறைவனை வேண்டுகின்றேன். அவங்க வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க வீட்டுக்குலாம் வரும்போது திரைப்படத்தை பத்தி மட்டும் பேசுவாங்களா, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கவனம் செலுத்துவாங்க? ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாமே பேசுவோம். திரைப்படத்தை மட்டும் இல்லை, அப்போ சினிமா இப்போ சினிமா, அப்படி என்ன சாப்பிடுவாமா, நிறைய பெங்களூருக்கு வாமா, நிறைய பேசலான்னுவாங்க. அவங்களுக்கு சில பேர்கிட்ட தான் அப்படி பேசுவாங்க. என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு கூட பார்க்கணுன்னு அவளையும் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டேன். வந்தாங்க, எல்லாம் பேர் சாப்பிட்டாங்க, எல்லார்கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இது இன்னும் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் தான் இது. அவங்களோட கனிவான பேச்சு, அவங்க வந்து உடம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க மேம். நீங்க பார்த்து வியந்த விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, எல்லாமே நல்லா பார்த்துக்குவாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா அன்பா இருப்பாங்க. அது என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. எனக்கு வந்து எல்லாம், ஆனால் என்ன பண்றது, இறைவனோட செயல். எல்லாரும் பிறப்பவர்களுக்கெல்லாம் இறப்பொன்று உண்மை என்பதுதான் உண்மை இல்லையா? இருந்த வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க, எல்லார்கிட்டையும் அன்பா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட எல்லா மொழிகளிலுமே அவங்க சிறந்த பங்களிப்பை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த வேலைத்திறன், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல வந்து கூடுதலா அவங்க கவனம் செலுத்துறாங்க? இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அவங்க ஸ்டைலு தனி ஸ்டைலு இல்லையா? அவங்க பேச்சாகட்டும் அப்படியே ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி எல்லா வித கேரக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸு. அந்த காலத்துல நடிச்சவங்க எல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸு. அதே மாதிரி பத்மினி அம்மா, அவங்களும் எங்கிட்ட நல்லா படிக்கிறேன். அவங்க மேக்கப் தானே, எனக்கு மேக்கப் மேன். அந்த மாதிரி அந்த கால லெஜெண்ட்ஸோட எல்லாம் நான் பழகியிருக்கேன். இவங்களோடய ரொம்ப அன்பா இருப்பாங்க என்கிட்ட. நாங்கள் சிங்கப்பூர்லாம் போகும்போது என் கூடயே அம்மா என் ரூம்லேயே வந்து உட்காருமா, என் ரூம்லேயே வந்து பேசலாம் நம்ம அப்படின்னு ரொம்ப பேசுவாங்க. அது என்னன்னா பாவம், எல்லா கேரக்டரும் நடிச்சவங்க ரொம்ப ஒரு கிளாமர் குவீனாக இருந்தவங்க. கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்தாங்க பார்க்குறதுக்கும். அவங்க ஆத்மா சாந்தனே என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை. அப்போ பேசினவங்க எல்லாமே அவங்களுடைய முக பாவம், அதே போன்று அவங்களுடைய நடனம்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க மேம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா அவங்க கிட்ட என்ன விஷயம்? அதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மனித நேயம். என்கிட்ட ரொம்ப நல்லா இருப்பாங்க. அது ரொம்ப, நான் போனால் சாப்பிடாம பெங்களூருக்கு போனேன்னா பிரியாணி சாப்பிடு, அதை சாப்பிடு, இது எல்லாம் எனக்காக பண்ணி வைப்பாங்க. ஒரு அம்மா மாதிரி. இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, இது சாப்பிட்றியாம்மா, ஸ்வீட் சாப்பிட்றியாம்மா, அது ரொம்ப அன்பாக கவனிப்பாங்க. அவங்க நடிப்பை வந்து சொல்லவே வேண்டாம். அபிநய சரஸ்வதி சொல்லவே வேண்டாம். இப்போ அது எந்த கேரக்டராக இருந்தாலும் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருந்தாலும் அவங்கள பீட் பண்ணிக்க முடியாது. நளினத்திலையும் நடனத்திலையும் அது எல்லாமே எல்லாமே ரொம்ப அற்புதமாக செஞ்சவங்க. இன்னும் மக்கள் மனதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திரைப்படங்களில் நடிக்கும் போதே அன்பாக பழகக்கூடியவர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிம்மா.